புரட்டாசி சனிக்கிழமைக்கு நாங்க சங்கு சக்கரம் போறதுக்கு முன்னாடி மித்ரா அந்த இடத்துல சங்கு சக்கரம் போட்டு வச்சிருந்தா. ஹலோ கைஸ், இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமைய நாங்க எப்படி கும்பிட்டோன்ற வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாமி கும்பிடுற இடத்துல சங்கு சக்கரம் வரையணும்ன்றதுனால மித்ரா வரைஞ்சி வச்ச அழகான சங்கு சக்கரத்தை நான் ரப்பர் வச்சு ரொம்ப நேரமா அழிச்சிட்டு இருந்தேன். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அண்ணி ஒரு பக்கம் பூஜை ரூம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இந்த பக்கம் மித்ரா போட்டதை அழிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னதான் ரப்பர் வச்சு அழிச்சாலும் அவக்கு இருக்குனது மட்டும் போவே இல்ல, லைட்டா தான் போச்சு. சோ அண்ணி அதே இடத்துல கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செவுத்துல நாமம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது எங்க எல்லாரோட நெத்தி தான். வீட்டுல இருக்க எல்லாரோட நெத்தியும் விட்டு வைக்காம நாமம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க வீட்டுல யார் இந்த மாதிரி நாமம் போட்டான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் நாமம் போட்டாச்சு. மித்ரா மட்டும் அடங்கவே இல்ல. எப்படியோ ஒரு வழியா அவளை புடிச்சு நிக்க வச்சு நாமம் போட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு எங்க வீட்டுல என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லி இப்ப எங்க அம்மாவே சொல்லுவாங்க. சக்கரை பொங்கல், தயிர் சாதம், லெமன் சாதம், புளியோதரை, தேங்காய் சாதம், புதினா சாதம், ஒயிட் சாதம், சாம்பார், பொரியல், அப்பளம், வடை, பாயாசம். இவ்வளவு டிஷ்ஷும் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா பெருமாளுக்கு மெயினே இந்த தழுவ போடுறதுதான் சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. தலைவாழை இலையில சக்கரை பொங்கல் வச்சுட்டு நடுவுல கொஞ்சம் தயிர், வாழைப்பழம் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா தழுவ ரெடி. வழக்கம் போல நானும் மித்ராவும் எப்படி சாமி கும்பிடுறாங்கன்னு சொல்லி விளையாடிக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். எனக்கு புரட்டாசி சனிக்கிழமையிலே பிடிச்ச பகுதி இதான். வீடு வாசல்ல இருந்து சாமி கும்பிடுற இடம் வரைக்கும் இந்த மாதிரி கற்பூரம் ஏத்தி வச்சு சாமி கும்பிடுவாங்க. சின்ன வயசுல நானும் எங்க அண்ணனும் இன்னொன்னு ஒரு வேலையும் பார்த்திருக்கோம். சொம்பல அரிசி போட்டு எல்லார் வீட்லயும் கோவிந்தா கோவிந்தான்னு கத்திட்டு வர சொல்லுவாங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா அதுவும் ஜாலியா தான் இருந்துச்சு. இன்னைக்கு நாங்க கோவிந்தான் கத்தன சவுண்டோட எங்க அப்பாவு சவுண்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு காக்காக்கு எடுத்துட்டு போய் சாப்பாடும் வச்சாச்சு. அடுத்து நாங்க சாப்பிட வேண்டியதுதான். எல்லார் வீட்லயும் சாமி கும்பிடும் போது சாமி பாட்டு தான் போடுவாங்க. ஆனா நாங்க எல்லா வருஷமும் இந்த ஒரு பாட்டு மட்டும் தான் கேட்போம். இந்த பாட்டு என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இலை ஃபுல்லா கலர் கலரா வெஜிடேரியன் சாப்பாடா தான் இருந்துச்சு. ஆனா டேஸ்ட் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. இருந்தாலும் எங்க அம்மா பண்ணதுல இன்னைக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சது சக்கரை பொங்கலும் தேங்காய் சாதமும் தான். எல்லாருமே அவங்க வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும் போது மித்ரா மட்டும் அவ சாப்பிட்டா போதாதுன்னு சொல்லி அவ கையில வச்சிட்டு இருந்த கிளாஸுக்கும் சேர்த்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தா. எங்களோட புரட்டாசி சனிக்கிழமை ஃபேமிலி நல்லாவே போச்சு. நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நாங்க அடுத்த வீடியோல பாக்குறோம். பாய் பாய்.